Good morning, students. In chapter 14, importing C++ program in Python. C++ program எப்படி வந்து நம்ம பைத்தான்ல இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம்ன்றத பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா பைத்தானுக்கும் C++க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அப்ளிகேஷன்னா என்ன, ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா importing C++ files in Python. Importing C++ program in Python program is called the wrapping up of C++ in Python. என்ன பண்ண போறோம், நம்ம வந்து என்னன்னா C++ program பைத்தான்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, wrapping up அப்படின்னு சொல்றோம். Wrapping or creating Python interface for C++ program are done in many ways. Number of ways வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. The common used interfaces are number of interfaces வந்து யூஸ் பண்றாங்க. என்னென்ன இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் C API. API means application programming interface for interfacing with C program. C program interface பண்றதுக்கு API. C type for interfacing with C program. SWIG simplified wrapper interface generator, both C and C++. Cython is both a Python-like language for writing C extension. Boost.python, a framework for interfacing Python and C++. Next, MinGW, minimalist GNU for interface. So, இதெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், C++ ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான்ல இம்போர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா MinGW இன்டர்ஃபேஸ். இங்க என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம MinGW இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், C++ program என்ன பண்ண போறோம், பைத்தான்ல இம்போர்ட் நம்ம பண்ண போறோம். MinGW refers to a set of runtime header files used in compiling and linking the code of C, C++ and Fortran to be run on Windows operating system. MinGW நம்ம இன்ஸ்டால் நம்ம பண்ணிட்டனாலே நம்மளோட சிஸ்டம்ல என்னன்னா C, C++, Fortran எல்லாம் என்ன பண்ணா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம ரன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கம்பைல் பண்றதுக்கு. MinGW version W64 version of MinGW is the best compiler for C++ on Windows. Windows operating systemல வந்து மெயினா நம்ம வந்து என்னன்னா ரன் பண்றதுக்கு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. MinGW allows to compile and execute C++ program dynamically through Python program using G++. இங்க C++ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு ரன் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா MinGW யூஸ் பண்ணோம். அதே நம்ம பைத்தான்ல நம்ம என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா G++ நமக்கு வந்து வேணும். Python program that contains the C++ coding can be executed only through MinGW W64 project run terminal. The run terminal open the command line window through which Python program should be executed. நம்ம ரன் டெர்மினல்ல என்ன பண்ண போறோம், நம்ம C++ கோடிங் இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். The G++ is a program that calls GCC GNU C compiler and automatically links the required C++ library files to the object code. G++ யூஸ் பண்றது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா C++ ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், பைத்தான்ல வந்து லிங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், MinGW நம்ம சிஸ்டம்ல ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்ஸ்டால் பண்ணிடுறோம். எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் த்ரூ பைத்தான். அதுக்கு என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்றாங்க, C++ ப்ரோக்ராம பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க. டபுள் கிளிக் த ரன் டெர்மினல் ஆஃப் MinGW. டபுள் கிளிக் நம்ம என்ன பண்றோம், நம்ம MinGW என்ன பண்றோம், நம்ம டபுள் கிளிக் பண்ணோம். அப்ப நமக்கு ஒரு விண்டோ வந்து நமக்கு ஓபன் ஆகும். நமக்கு go to the folder where the Python software is located. Python software நம்ம எங்க போய் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபோல்டரை போய் நம்ம எடுக்க போறோம். In this example, Python folder is located in, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த Python folder எங்க நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்குன்னா C:\C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள ஓப்பன் ஆஃபீஸ் 4 குள்ள பைத்தான்ற சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம the syntax to change from C to folder where Python is located. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம
டைரக்டரி வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சேஞ்ச் பண்ண போறோம். பாத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பைத்தானுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு சிடி அப்சல்யூட் பாத், இந்த பாத்தை அந்த பாத்தை நம்ம கொடுக்க போறோம். இது வந்து சின்டாக்ஸ் இருக்கு. CD என்னது, command refers to change directory and absolute path refers to the complete path where the Python is installed. CD என்னன்னா டைரக்டரி சேஞ்ச் பண்றது யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து பைத்தான் நம்ம எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, நம்ம சாஃப்ட்வேர் எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட பாத்தை வந்து அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இப்ப இந்த விண்டோஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த விண்டோஸ்ல தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சிடி இங்க எங்க இருக்கு, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள ஓப்பன் ஆஃபீஸ் 4க்குள்ள ப்ரோக்ராம் அப்படின்றதுக்குள்ள இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிருக்காங்க, பைத்தானை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இங்க என்ன நெக்ஸ்ட் என்னன்னா பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் என்னன்னா ஓப்பன் ஆயிருக்கு. In this example, to go to the folder where the Python is located, we should type the following command. C program files open office program. See the highlighted area in the above window. Consider the example pycpp.py is a Python program which will read the C++ program pally.cpp. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா palindrome or not. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தா அது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கானாலும் சேமா இருந்துச்சுன்னா அது என்னது, அது palindrome. இல்லைன்னா நாட் ஏ palindromeன்ற ஒரு ப்ரோக்ராம C++ ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், அதை டைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பைத்தான்ல இம்போர்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போறோம். The pally.cpp program accepts a number and display whether it is a palindrome or not. Pally dot இங்க என்ன இருக்கு, cpp. So C++ ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்து இம்போர்ட் பண்ண போறோம். அது என்ன, ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் வந்து palindrome ஆ செக் பண்ணி எனக்கு சொல்லணும். For example, the enter the input number is 232. The output display will be a palindrome. இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன 232 நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். இது palindrome இல்லையா நமக்கு சொல்லணும். The C++ program pally is typed in the notepad and saved as pally.cpp save ஆயிருக்கு. Same way the Python program pycpp code is also typed in the notepad and saved as pycpp.pp. அதே டைம்ல என்ன பண்றோம், பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணி என்ன பண்றோம், சேவ் பண்றோம் இங்க. To execute our program, double click the run terminal, change the path to the Python folder location. The syntax to import to execute the Python program is Python. இங்க என்ன கொடுக்குறோம், file name .py, Python ஓட file name கொடுத்து அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஐன்றது இன்புட் மோட் இங்க. நெக்ஸ்ட் C++ file name without cpp extension. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா cpp ஓட எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்க கூடாது, பைத்தானுக்கு மட்டும் தான் அதோட ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் நம்ம. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பாத் இது. Where Python என்னது, Python is the keyword to execute the Python program on command line. File name.py name of the Python program to be executed. I என்றது input mode. C++ file name without cpp extension னா இங்க C++ program நம்ம என்ன பண்ண போறோம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். For example, the type Python pycpp.py pally in the command prompt, press the enter key. If the compilation is successfully, you will get the desired output. Otherwise the error will be displayed. இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபைல் நேம்ல என்ன கொடுக்குறோம், pycpp.py கொடுத்துட்டு இன்புட் மோட் கொடுத்து இங்க என்ன C++ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நமக்கு என்ன வரணும்னா அவுட்புட் palindrome or not நமக்கு வரணும். Now let us see the execution through our example pycpp and pally.cpp. These two programs are stored in the folder /py program குள்ள என்ன இருக்கு, இந்த ரெண்டு ப்ரோக்ராமே வந்து ஸ்டோர் ஆகி இருக்கு. The program are not located in the same folder where the Python exe file is there, then the complete path must be fixed for the file during execution. ரெண்டுமே என்னன்னா ஒரே ஃபோல்டர்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறோம், பைத்தான்ல என்ன கொடுத்துருக்கோம், சிபிபியோட அந்த பாத்து இன்புட், நெக்ஸ்ட் என்னது .pycpp.py அப்படின்றது பைத்தான் எக்ஸ்டென்ஷனோட கொடுத்துருக்கோம் இன்புட் மோட்ல. நெக்ஸ்ட் அந்த பாலின்ற ப்ரோக்ராம சி ப்ரோக்ராம இங்க நெக்ஸ்ட் அதோட பார்த்து நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம், வித்தவுட் இங்க எக்ஸ்டென்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அதை என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோன்னா நம்பர் இங்க என்ன கொடுக்குறோம், என்டர் பாசிட்டிவ் நம்பர் 232 அப்படின்ற நம்பர் நம்ம கொடுக்குறோம். த ரிவர்ஸ் நம்பர் ஆஃப் என்ன இது 232 நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் 232 தான் வரும். ஸோ நம்பர் இஸ் எ palindrome அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு நாட் ஏ palindromeக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 234 432 ஆகும். The number is not a palindrome அப்படின்றது வந்துருக்கு. ஸோ
பைத்தான் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க, சி ப்ரோக்ராம பைத்தான்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணி இங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாத் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++. Python contains many models. என்னன்னா நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் பைத்தான்ல. The Python program what we have written contains a few new commands which we have not come across in basic Python program. Since our program is the integration of two different languages, we have to import the model like OS, sys and get opt. So இதெல்லாம் ஒரு some of the model OS நம்ம என்ன யூஸ் பண்றோம், sys and get opt. இந்த மாடல்லாம் நம்ம என்ன பண்றோம், இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். Modular programming is a software design technique to split our code into separate part. என்னன்னா லார்ஜ் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ப்ரோக்ராம் ஸ்பிட் பண்றத நம்ம என்னன்னா ஒரு மாடல்னு நம்ம சொல்லுவோம். These parts are called models. அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம மாடல் சொல்றோம். But how do we create model in Python? Models refers to a file containing Python statement and definition. இங்க என்னன்னா Python statement இதோ definitions ஒரு மாடல்ல நம்ம கொடுத்திருக்கோம். A file containing Python code, for example factorial.py. இப்போ என்னன்னா இங்க factorial or not அப்படின்றது என்ன, factorial வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் Python programmer. Factorial.py is called a model and its model name could be factorial. இது வந்து ஒரு மாடல்னு சொல்றாங்க. factorial.py அப்படின்றத ஒரு மாடல் சொல்றாங்க. இது மாடல் வந்து மாடலோட நேம் என்னன்னு பார்த்தா factorial அப்படின்னு சொல்றாங்க. Next, we use models to break down large program into small, manageable and organized files. Furthermore, models provide reusability of the code. Once நம்ம அந்த மாடல் என்ன பண்றோம், நம்ம செப்பரேட் பண்றதுல எதுக்காக மெயினா நம்ம செப்பரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிப்பீட்டடா நம்ம எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் அந்த மாடல்ல நம்ம என்ன பண்றோம், ஸ்ப்ளிட் பண்றோம். The focus for this separation should have models with no or just a few dependencies upon other models. In other words, minimization of dependencies is a goal. large மாடலா இருக்கிறது நம்ம என்னன்னா ஸ்ப்ளிட் பண்றது மெயினா எதுக்கு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாடல்ல அந்த பர்டிகுலர் மாடலை நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம் நம்ம. நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து fact n. நெக்ஸ்ட் கோலன் f is equal to 1. if கண்டிஷன் யூஸ் பண்ணா n not is equal to 0 ரிட்டர்ன் 0. else if n is equal to 1 ரிட்டர்ன் 1. else for I in range 1, n plus 1, f is equal to f into I. Print f output fact of 5. fact வரும், 5 ஓட ஃபேக்டரியல் நம்ம கேட்கிறோம் 120 வருது. இது ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கான கோடிங், அதுக்கான அவுட்புட்டும் என்னது பைத்தான்ல நமக்கு இங்க இருக்கு. அதை நம்ம என்னன்னு சேவ் பண்றோம், the above example is named as factorial.py அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், இந்த கோடிங்கை நம்ம சேவ் பண்ணிடுறோம் நம்ம. How to import models in Python? We can import the definition inside a model to another model. We use the import keyword to do it. ஒரு பண்ணனா ஒரு மாடல் இன்னொரு another மாடல் நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், கீவேர்ட்னா import அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றோம். To import our previously defined model factorial, we type the following in the Python prompt. Python promptல என்ன பண்ண போறோம், அந்த ஏற்கனவே நம்ம factorial சேவ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம import மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம். Python command promptல என்ன பண்ண போறோம், நம்ம import factorial. ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன், அந்த மாடலோட நேம் நம்ம என்ன சேவ் பண்ணிருக்கோம் அந்த ப்ரோக்ராம் factorial.py. import factorial மட்டும் தான் என்ன கொடுக்குறாங்க. Using the model name, we can access a function defined inside the model. The dot operation is used to access the function. என்னன்னா dot operation அந்த function access பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. The syntax for accessing the function from the model is model name dot function name கொடுக்குறாங்க. import பண்ணிட்டாங்க, அந்த factorialல நம்ம என்ன பண்ணிட்டாங்க, import பண்ணிட்டாங்க. For example, factorial dot fact5 அப்படின்னா இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, factorial dot fact5 னா fact5 உடைய factorial வந்து நமக்கு ஆன்சர் வேணும். ஸோ இங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணது டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் நேம் வந்து என்னன்னா factorial. என்னன்னா using the model name we can access the function defined inside the model. dot operator யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, மாடல் நேம் டாட் ஆப்ரேட்டர் அடுத்தது என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்ன்றது நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம்.
So இங்க என்ன output வந்து 120 வருது. Python has named as standard models. Standard models can be imported the same way as we import our user-defined models. We are now going to see the standard models which are required for our program to run C++ coding. Python sys model. Sys model na enna paapom, system model da. This model provides access to built-in variable used by the interpreter. One among the variable in sys model in argv. sys.sys.argv. இங்க என்ன பண்ண போறோம்னா மெயினா ஆர்குமெண்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். நம்ம என்னது ஆர்குமெண்ட்டை நம்ம இந்த sys model யூஸ் பண்ணி பாஸ் பண்ண போறோம். sys.argv is a list of command line argument passed to the Python program. என்ன பண்ண போறோம், command line argument என்ன பண்ண போறோம், Python program என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். argv contains all the items that come via the command line input. It basically a list holding the command line argument of the program. To use sys.arg, import sys should be used. எப்படி நம்ம import factorial கொடுத்தோம்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணா import sys அப்படின்றத ஃபர்ஸ்டே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்படி டிக்ளேர் பண்ணிட்டனால இது என்ன மாடல் இங்க யூஸ் பண்ண போறோம்னா sys மாடல் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். The first argument sys.argv 0 index கொடுத்திருந்தா contains the name of the Python program. pally.py இப்ப நம்ம pally.py எந்த பாத்துல போய் எங்க ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த C colon அப்படின்றது அந்த பாத் ஃபுல்லாவே நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும் sys.argv ல. and sys.argv1 is the next argument அதுல என்ன பாஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாத் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இண்டெக்ஸ் 1ல டிஸ்ப்ளே பண்ணும், இல்லைன்னா டிஸ்ப்ளே பண்ணாது. Pass to the program. Here it is in C++, which will be argument passed through main. Here, for example, main sys.arg, the input file C++ file is sent along with its parts of list array. Using argv1, argv0 contains the Python program which is needed not to be passed because by default main contains source code reference. இங்க 1 நம்ம கொடுத்தா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து கோடிங்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க என்ன ஆகும்னா ரன் ஆகும். இங்க வந்து sys.arg 0ல என்ன இருக்குன்னா அது எந்த பாத்துல அந்த பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அந்த பாத்தை நமக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணணும். இங்க மெயின் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து மெயின் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நெக்ஸ்ட் வர டாபிக்ல நம்ம பார்ப்போம். சிஸ்னா என்ன யூஸ் பண்ணா ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றதுக்கு தான் நம்ம சிஸ் மாடலை நம்ம வந்து யூஸ் பண்றோம். Next, OS model, Python OS model. OS model in Python provides a way of using operating system dependent functionality. The function that the OS model allows you to interface with the Windows operating system where Python is running on. இங்க என்னன்னா டிபெண்டிங் ஆன் நம்ம என்ன OS யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி என்னன்னா நம்ம என்ன பண்ண போறோம், Python programming என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். os.system execute the C++ compiling command. A string contains in a C command which also supports C++ command in a shell. For example, to compile C++ program, G++ compiler should be invoked. C++ program நம்ம கம்பைல் பண்ணா G++ compiler என்ன இருக்கணும், நமக்கு இருக்கணும். ஏன்னா என்னன்னா பைத்தான்ல வந்து என்னன்னா C++ ப்ரோக்ராம் நம்ம வந்து ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம G++ இருக்கணும்ன்றத நம்ம இங்கே பார்த்தோம். To do so, the following command is used. இங்க என்ன பண்ண போறோம், நம்ம OS மாடல். இப்போ OS நம்ம என்ன பண்ண போறோம், OSல இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம என்ன பண்ண போறோம், பைத்தான் கமாண்ட் இந்த OS import OS அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து ரன் பண்ண முடியும். இப்ப நம்ம OS இப்ப என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணணும் இல்லைன்னா ரன் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணா இந்த OS மாடல் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணா ரன் பண்ணலாம். நம்ம அதுக்கு என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா os.system ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கோட்ஸ்குள்ள G++ plus variable name. Next mode, அது என்ன மோடுன்றது plus variable name 2.
இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா G++ யூஸ் பண்ணாங்க வேரியபிள் enable 1. நெக்ஸ்ட் அது என்ன பண்றாங்க, அது என்ன மோடு, அது எந்த மோட்ல நமக்கு வேணும்ன்றது. நெக்ஸ்ட் பிளஸ் வேரியபிள் 2. ஏன் பிளஸ் பண்ணிருக்காங்கன்னா கன்கார்டினேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால இங்க என்ன இது பண்ணியிருக்கோம் நம்ம G++ வேரியபிள் நேம், அதோட மோடு வேரியபிள் நேம் 2. ஸோ ஸ்ட்ரிங் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இங்க கன்கார்டினேஷன் பண்றாங்க. where each argument contains OS.system னா என்னது, function system defined in OS model interact with the operating system. OS system யூஸ் பண்ண என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். G+ ஜெனரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் ஆன் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்ன பண்ண வரோம், ஜெனரலா கம்பைல் பண்றதுக்கு G++ நம்ம யூஸ் பண்றோம். வேரியபிள் enable 1ல என்ன இருக்கு, நேம் ஆஃப் த C++ ஃபைல் அலாங் வித் இட்ஸ் பாத். இங்க என்னன்னு C++ நேம், அதோட பாத் எங்க இருக்கு அப்படின்றது. அண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் த .cpp இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அங்க என்ன இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் இருக்கவே கூடாதாங்க. நெக்ஸ்ட் மோடு டு ஸ்பெசிஃபை அது என்ன இன்புட் ஆர் அவுட்புட் மோடுன்றத அங்க நம்ம கொடுக்கணும். ஹியர் இட் இஸ் an O prefix with hyphen. அப்பா ஓன் என்னது அவுட்புட் மோடு, அங்க என்ன ஃப்ரண்ட்ல என்ன இருக்கணும், ஹைஃபன் இருக்கணும். இங்க என்ன பார்த்தா ஹைஃபன் மோடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வேரியபிள் 2 நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .exe இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்னன்னா எந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பண்ணமோ அது வந்து எங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன்ல என்ன இருக்கும்னா வேரியபிள் 2ல வந்து அது இருக்கணும். அது நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆச்சோ அதோட இது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கணும் வேரியபிள் 2ல. For example, the command to compile and execute C++ program is given below. இங்க என்ன பண்ண போறோம், os.system G++ plus C++ உடைய ஃபைல் பிளஸ் அவுட்புட் இன்புட் ஆர் அவுட்புட் மோட்ல இருக்கு. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஃபைல் C++ கம்பைலர் கம்பைல்ஸ் C++ ஃபைல் and என்னது அவுட்புட் மோட்ல சேம் டு த exe ஃபைல். அந்த exe ஃபைல் என்னன்னா வேரியபிள் 2ல வந்து என்னது C++ ப்ரோக்ராம் இங்க ரன் பண்ணிட்டு அது அவுட்புட் என்னன்னா அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை இங்க போய் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது இங்க. நெக்ஸ்ட் பைத்தான் கெட் ஆப் மாடல். இங்க என்னன்னா கெட் ஆப் மாடல் ஆஃப் த பைத்தான் ஹெல்ப்ஸ் யூ டு phrase split phrase command line option and arguments. இங்க என்ன பண்ணுதுன்னா பைத்தான் கெட் ஆப் மெத்தட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுங்க ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை யூஸ் பண்றோம் நம்ம. திஸ் மாடல் ப்ரொவைட்ஸ் கெட் ஆஃப் மெத்தட் டு எனேபிள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ரேசிங். இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் ஆஃப் டாட் கெட் ஆஃப் ஓட மெத்தட். திஸ் மெத்தட் phrase command line option and parameter list. Following is the syntax for this method. args, args is equal to get opt dot get opt bracket குள்ள argv option long option. இதுக்கு என்னன்றது explanation பார்க்கலாம். argv என்னன்னு பார்த்தோம், argument list. This is the argument list value passed by phrased in R the program complete command line will be passed as a list வந்து நமக்கு வந்திருக்கு. For example cpy program pally dot is input modeல next அதோட cpp ஓட ஃபைலோட இதுவும் பார்த்துமே இருக்கீங்க. Option, this is a string of option letters that the Python program recognizes as for input or output mode. இந்த மோட்ல நமக்கு வேணும் அப்படின்றது. Here colon is used to denote the mode. இங்க colon வந்து யூஸ் பண்றாங்க இன்புட்டுக்காக அவுட்புட்டுக்கா அப்படின்ட்டு. Long option, this contains a list of strings. Argument of long option should be. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம்ல பாத் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஆர்ஜில இருக்கும், அந்த பாத்ல நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அந்த லாங் ஆப்ஷன் என்ன ஆகும்னா அது ஸ்டோர் ஆகும். இங்க get dot method returns the value consisting of two elements. Each of these values stored separately in two different lists of arrays. ஆப்ஸ்லயும் ஆர்குமெண்ட்லயும் என்ன கெட் ஆஃப் மெத்தட் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்றது இந்த ரெண்டுலயும் ஆப்லயும் ஏஆர்ஜில என்ன பண்ண போகுது, ஸ்டோர் பண்ண போகுது. ஆப்ல என்ன ஸ்டோர் ஆகுது, ஆப் கண்டெயின் லிஸ்ட் ஆஃப் ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங் லைக் மோட் அண்ட் பாத். அந்த பாத்தும் அது எந்த மோட்ல இன்புட் அவுட்புட் மோட்ல எதுல இருக்குன்றது தான் என்னன்னா ஆப்ல வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். ஐஆர்ஜிஸ் கண்டெயின்ஸ் எரர் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவுட்புட் எடுத்துட்டோம், அதுல ஏதாவது நம்ம பார்த்து இது பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது இதுல ஸ்டோர் ஆகும்னா ஏஆர்ஜிஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்படி எந்த எரரும் இல்லைன்னா அது என்னவா இருக்கும்னா எம்டியா இருக்கும்.
ARGs contains error string. If at all the command is given with wrong path or mode, ARG will be an empty list if there is no error. Error in the store ஆகும், error இல்லைன்னா store ஆகாது. For example, the Python code which is going to execute the C++ file C4 in command line will have the getOff method like the following. Off, args getOff dot getOffல arg is input mode, அங்க file name கொடுக்கிறோம் நம்ம. Where off containing என்னது, அது இங்க அங்க என்ன இருக்கு, அங்க என்ன மோடு அந்த file name வந்து இருக்குது. ஐல வந்து அந்த மோடு என்ன மோடுன்றது ஆப்ஷன் மோட் should be followed by colon input mode யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா வேல்யூ அப்சல்யூட் பார்ட் ஆஃப் த C++ வேல்யூ தான் வந்து இது. எந்த பார்ட்ல அந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆயிருக்கோ அதோட பார்ட் தான் அது. In our examples, if the entire command line are placed and no leftover argument, the second argument will be empty. அங்க எந்த எரருமே நமக்கு இல்ல. So second argument அது என்னவா இருக்குன்னா எம்டியா இருக்கு. The argument using print command is displayed output as எம்டியா தான் இருக்கு. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே என்ன ஆகல அங்க பாஸ் ஆகல. ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும், எம்டியா தான் இருக்கும். நீங்க ஏற்கனவே பார்த்தோம், சிஸ் பார்த்தோம், ஓஎஸ் கெட்ஆஃப் ஆஃப் மெத்தட் மாடல் பார்த்தோம். அதுவும் இல்லாம நிறைய மாடல் நம்ம யூஸ் பண்றோம். சம் மோர் கமாண்ட் ஆர் வாப்பிங் C++ code. If double underscore name double underscore is equal to double underscore main double underscore colon. இங்க என்னன்னு பார்த்தோம்னா டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் இம்போர்ட் நம்ம பைத்தான் ப்ராம்ப்ட்ல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பைத்தான் விண்டோல நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் நம்ம டைப் பண்ணோம்னா என்னவா அது அவுட்புட்டா வரும்னா மெயின் அப்படின்ற வேர்ட் தான். டபுள் அண்டர்ஸ்கோர் மெயின் டபுள் அண்டர்ஸ்கோர்ன்றது தான் அங்க வரும். ஜஸ்ட் அங்க என்ன இருக்கோ அங்க நேமும் நம்ம கொடுத்து மெயினா கன்வெர்ட் ஆகி இருக்கும். இந்த மாடல் நம்ம எதுக்கு மெயினா நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த மாடல் இருந்து தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுதா இல்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம்ல இருந்து ரன் ஆகுதா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த வந்து நேம்ன்றது யூஸ் பண்றோம். Since there is a no main function in Python, when the command to run a Python program is given to the interpreter, the code that is at level 0 indentation is to be executed. A double underscore name is the one of the such special variable which by default store the name of the file. Default அந்த ப்ரோக்ராமோட ஃபைலோடைய நேம் ஸ்டோர் பண்ணும். அதே ப்ரோக்ராம்ல ரன் ஆகுதான்றது நம்ம அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதோட ஃபைல் நேம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். If the source file is executed as the main program, the interpreter sets the name variable to have the name of the source file as the value main by default containing the name of the source file. Name is the built-in variable which evaluates to the name of the current model. அங்க என்ன the name என்னன்னு சொன்னா நானு அங்க அந்த current modelல தான் எக்ஸிக்யூட் ஆகுதா என்னன்றதை நமக்கு சொல்லும். இதுதான் மெயினா அது அந்த மெயின் நேம் வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் பண்ணும். Thus it can be used to check whether the current script is being run on its own. For example, consider the following. If name is equal to main sys.argv 1 colon. If the command line Python program is going to execute first, then main contains the name of that Python program. First என்னது command line program அங்க என்ன இருக்கோ அதுதான் first execute ஆகும். அது execute ஆனதுதான் அங்க நேம் நம்ம கொடுத்தோம்னா அங்க என்ன மெயினா அது என்னன்னா contains the name of the program வந்து ஆகும். The Python special variable name also contain the Python program name. If the condition is true, it calls the main which is passed with the C++ file as argument. So இந்த மூணு மாடலும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்ன்றது நம்ம பார்த்துட்டோம். Thank you, students.